ஓம் சாந்தி. பாப் தாதா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 26/3/2025. मीठे बच्चे, तुमने बाबा का हाथ पकड़ा है। तुम गृहस्थ व्यवहार में रखते भी बाप को याद करते करते तमो प्रधान से सदो प्रधान बन जाएंगे. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாபாவுடைய கையை பிடித்திருக்கின்றீர்கள். நீங்கள் கிரகஸ்தத்தில் இருந்து கொண்டே பாபாவை நினைவு செய்து செய்து தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதான் ஆகிவிடுவீர்கள். प्रश्न, तुम बच्चों के अंदर में कौन सा उल्लास रहना चाहिए? तख्त नशीन बनने की विधि क्या है? கேள்வி, குழந்தைகளுக்குள் எப்பேற்பட்ட உற்சாகம் இருக்கணும்? உள்ளத்தின் சிம்மாசனதாரி ஆகுவதற்கான விதி என்ன? எப்பேற்பட்ட உற்சாகம் இருக்கணும்? சிம்மாசனதாரி ஆகுவதற்கான விதி என்ன? सदा उल्लास रहें कि ज्ञान सागर बाबा हमें रोज ज्ञान रत्नों की दालियां भर कर देते हैं. जितना योग में रहेंगे उतना बुद्धि कंचन होती जाएगी. பாபா சொல்கிறாங்க, சதா உற்சாகத்தோட இருங்க. ஞான கடல் பாபா எனக்கு டெய்லி ஞான ரத்தினங்களை தட்டு தட்டாக நரைச்சி தாம்பளமாக நரைச்சி பாபா கொடுத்துட்ருக்கிறார். எவ்வளோ ஞான ரத்தினங்கள் பாபா கொடுக்குறாரு. இப்போ எந்தளவுக்கு அது நம்முடைய புத்தியில் இருக்குது, அந்தளவுக்கு நம்முடைய புத்தி தங்க புத்தியாக மாறிடும். அவினாஷி ஞான் ரத்தன் ஹி சாத்மே ஜாத்தே ஹே. நம்ம புத்தி தங்கமாகி அதில் இருக்கக்கூடிய அழிவற்ற ஞானங்கள் தான், ரத்தினம் தான் நம்ம கூடவே வரும். तख्त नसीन बनना है तो मात पिता को पूरा फॉलो करो. उनकी श्रीमत अनुसार चलो, औरों को भी आप समान बनाओ. சிம்மாசனதாரியாக ஆகணும்னா தாய் தந்தையை முழுமையாக பின்பற்றுங்கள். அவருடைய ஸ்ரீமத்தின்படி நடங்கள். மற்றவர்களையும் கூட தனக்கு சமான் ஆக்குங்கள். அதனால் என்ன உற்சாகம் இருக்கணும்? பாபா எனக்கு நரைச்சி டெய்லி ஞான ரத்தினங்களை கொடுத்துட்டே இருக்கிறாருங்கிற உற்சாகம் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கணும். ஓம் சாந்தி. रूहानी बच्चे इस समय कहाँ बैठे हैं? कहेंगे रूहानी बाप की यूनिवर्सिटी अथवा पाठशाला में बैठे हैं. बुद्धि में है हम रूहानी बाबा के आगे बैठे हैं. பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள் இந்த நேரம் எங்கே அமர்ந்திருக்கீங்க என்று கேட்டால் என்ன சொல்கிறோம்? ஆன்மீக தந்தையினுடைய யூனிவர்சிட்டி இல்லை பாடசாலைக்கு நம்ம வந்திருக்கோம், அமர்ந்திருக்கிறோம். அதாவது நமக்கு எப்போ புத்தியில் இருக்கணும், நான் ஆன்மீக தந்தைக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்றேன். சிருஷ்டியினுடைய 3 காலத்திற்கான ரகசியத்தை பாபா எனக்கு புரிய வச்சிட்ருக்கிறாரு என்பது எப்பொழுதுமே நம்முடைய புத்தியில் இருக்கணும். भारत में सूर्यवंशी महाराजा महारानी थे. सूर्यवंशी महाराजाएं और चंद्रवंशी राजाएं थे. பாரத்தில் சூரியவம்சி மகாராஜா மகாராணிகள் இருந்தாங்க. அதாவது சூரிய வம்சத்தில் மகாராஜாக்கள், சந்திர வம்சத்தில் ராஜாக்கள் இருந்தாங்க. இந்த எல்லா விஷயமும் நம்முடைய புத்தியில் இருக்கிறது. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் கிரகஸ்தத்தில் இருந்தாலும் கூட உங்கள் புத்தியில் இருக்கணும், நான் சங்கம் யுகத்தில் இருக்கின்றேன். சங்கம் யுகத்தில் இருக்கிறோம். அதே போல் தெய்வீக குணங்களையும் நாம் கடைபிடிக்கணும். कोई कहते जैसा भोजन जरूरी है वैसा विकार भी भोजन है. इनके बिना मर जाएंगे. आप ऐसा बात तो है नहीं. सन्यासी पवित्र बनते हैं फिर मर जाते हैं क्या? பாபா சொல்கிறாங்க, எப்படி சிலர் சொல்கிறாங்களாம், மனிதர்கள் எப்படி சாப்பாடு ரொம்ப அவசியமானது, அதுபோல் விகாரங்களும் சாப்பாடு போல தான், அது இல்லைன்னா செத்து போயிடுவோன்னு சொல்கிறாங்களாம். பாபா சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. எத்தனை சன்னியாசிகள் தூய்மையாக இருக்கிறாங்க, அவங்களாம் என்ன செத்து போயிட்டாங்களா என்ன? ऐसे ऐसे बोलने वालों के लिए समझा जाता है कोई बहुत अजामिल जैसे पापी होंगे जो ये ऐसे ऐसे कहते. बोलना चाहिए क्या ये बिगर तो मर जाएंगे जो भोजन से इनकी बेंट करते हो. பாபா சொல்கிறாங்க, அப்படிலாம் யார் சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க, அவங்க ஏதாவது அஜாமில் போல் பாவம் செஞ்சவங்களா இருப்பாங்களோ? இப்படிலாம் சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, அப்படி யார் சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லுங்கள். இவங்க என்ன விகாரங்கள் இல்லைன்னா செத்து போவாங்களா? அப்படி விகாரங்களை சாப்பாட்டோட ஒப்பிடுறாங்களே,
அப்படின்னு ஒப்பிடலாமா அப்படின்னு சொல்லுங்க. ஸ்வர்க்கத்தில் வரக்கூடியவங்க யார் இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக சதோ பிரதானமாக ஆகிடுவாங்க. तुम जानते अभी हम ईश्वरीय फैमिली के बने हैं, पहले ईश्वर को जानते ही नहीं थे. நாம் இப்போ ஈஸ்வரிய குடும்பத்தை சேர்ந்தவங்களாக ஆகிட்டோம். நம்ம முதல்ல ஈஸ்வரனை தெரிஞ்சுக்காம இருந்துட்டோம். हम और पुराने धर्म वालों को संग क्या करें, क्यों करें, स्वर्ग में कितने सुखी रखते हैं. நாம் பழைய மற்றும் பழைய தர்மம் பழைய தேகத்தினுடைய தொடர்பில் ஏன் இருக்கணும்? நாம் ஸ்வர்க்கத்தில் எவ்வளோ சுகமான ஆத்மாக்களாக இருந்தோம். வைடூரியங்கள் பதிக்கப்பட்ட அரண்மனை இருந்தது. कोई भी देहदार से प्यार नहीं रखना है, मोहब्बत नहीं करनी है, मोहम्मद रखनी है उनसे जो से देह रहित विचित्र बाबा है. எந்த ஒரு தேகதாரியின் மீதும் அன்பு வைக்க வேண்டாம், யாரையும் விரும்பக்கூடாது. விருப்பம் வேணுமா, விரும்பணுமா, அன்பு வைக்கணுமா, ஒரு பாபா தேகமற்ற விசித்திரமான பாபாவை தான் நம்ம விரும்பணும். பாபா எவ்வளோ புரிய வைக்கிறார், ஆனாலும் கூட சில குழந்தைங்க புரிஞ்சுக்கிறதில்ல. तकदीर में नहीं है तो एक दो की देह में फंस पड़ते हैं. பாபா कितना समझाते हैं. பாபா சொல்கிறாங்க, அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தேகத்தினுடைய சம்பந்தத்தில் மாட்டிக்கிறாங்க. बाबा कहते इस ज्ञान से तुमको बहुत सुख मिलेगा, इसलिए अच्छी रीति पढ़कर पुरुषार्थ करके फुल पास होना चाहिए. பாபா சொல்கிறாங்க, இந்த ஞானத்தின் மூலமாக அவங்களுக்கு நிறைய சுகம் கிடைக்கும். நல்லா படித்து முயற்சி செய்து முழு மதிப்பெண்கள் அடைய வேண்டும். ஏன் மிருத்திய லோகு ஹே, பாபா சொல்கிறாங்க இது மரண லோகமாக இருக்கிறது. ஞான் கி பாத்தோं के और कुछ पूछें तो समझो शैतानी है, संक तारे कुसंक बुरे. जो ज्ञान में होशियार बाबा के दिल पर चढ़े हुए उनका संग करो, ज्ञान की मीठी मीठी बातें सुनाएंगे. ஞானத்தினுடைய விஷயங்களை தவிர வேற எந்த விஷயங்களாக இருந்தாலும் புரிஞ்சுக்குங்க. பழைய கலியுகத்திற்கான வேண்டாத வீணான விஷயங்கள். நல்ல தொடர்புகள் நம்மை கரை சேர்க்கும், தீய தொடர்பு கவிழ்த்து விட்டுரும். யார் ஞானத்தில் திறமையானவங்களா இருக்காங்க, பாபாவனுடைய உள்ளத்தில் வந்தவங்க இருக்கக்கூடியவங்க, அவங்களுடைய தொடர்பில் இருங்க. ஞானத்தினுடைய இனிமையிலும் இனிமையான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. தாரணா கேலே முக்கிய தாரணைக்காக முக்கியமான விஷயங்கள். जो देह सहित विचित्र है उस बाप से मोहब्बत रखनी है. किसी देहदार के नाम रूप में बुद्धि में फंसानी नहीं है. யார் தேகம் உள்பட விசித்திரமானவராக இருக்கின்றாரோ அந்த பாபாவை விரும்ப வேண்டும், அவரிடம் அன்பு வைக்க வேண்டும். எந்த தேகதாரியினுடைய பெயர் ரூபத்தில் புத்தியை மாட்ட வைத்து கொள்ளக்கூடாது. மாயா கா தபாட் நா லகே ஏ சம்பால் கர்னி ஹே. மாயாவிடம் அறை வாங்கக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், जो ज्ञान की बातों के सिवाय दूसरा कुछ भी सुनाए उसका संग नहीं करना है. யார் ஞானத்தினுடைய விஷயங்களை தவிர வேற எந்த விஷயத்தை சொன்னாலும் அவங்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடாது. ஃபுல் பாஸ் होने का पुरुषार्थ करना है. முழு தேர்ச்சி அடைவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். कांटों को फूल बनाने की सेवा करनी है. முட்களை மலராக ஆக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். वरदान, एक बाप दूसरा न कोई, इस स्मृति से बंधन मुक्त योग युक्त भव. வரதானம், ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் கிடையாது என்ற நினைவின் மூலமாக பந்தன் முக்த் யோக யுக்தாக ஆகுங்கள். अब घर जाने का समय है, इसलिए बंधन मुक्त और योग युक्त बनो. இப்பொழுது வீட்டிற்கு செல்வதற்கான நேரம், ஆகையால் பந்தன் முக்தாகவும் யோக யுக்தாகவும் ஆகுங்கள். बंधन मुक्त अर्थात लूज ड्रेस, टाइट नहीं. ऑर्डर मिला सेकंड में गया, ऐसा बंधन मुक्त योग युक्त स्थिति का वरदान प्राप्त करने के लिए सदा वायदा स्मृति में रहे. एक बाबा दूसरा न कोई. பந்தன் முக்த் என்றாலே ஆத்மாவுக்கு இந்த சரீரம்ங்கிற ட்ரெஸ் எப்படி இருக்குமா, லூஸாக இருக்கும், டைட்டு கிடையாது. ஆத்மாவுக்கு சரீரம் டைட்டான ட்ரெஸ் கிடையாது. எப்போ பந்தன் முக்த் அப்படின்னா கட்டளை கிடைச்சது, செகண்டில் போயாச்சு, அவ்வளோதான். ஆத்மா அந்த உடலுங்கிற ஆடையை விட்டுட்டு போயிடுச்சு.
அப்படி பந்தன் முக்து யோகயுக்த ஸ்திதியை நம்ம பிராப்தியாக அடைவதற்காக, வரதானமாக அடைவதற்காக சதா ஒரு உறுதிமொழியை ஞாபகத்தில் வச்சுக்கணும். எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் கிடையாது. ஏக்கு பாபா தூஸ்ரா நா கோயி. ஏன்னா வீட்டுக்கு செல்வதற்காக, சத்தியுக ராஜ்யத்தில் வருவதற்காக பழைய உலகத்தை விட்டுதான் தீரணும். பழைய சரீரத்தை விட்டுதான் ஆகணும். அதனால் செக் பண்ணுங்க, அந்த அளவுக்கு நான் தயாராக இருக்கிறேனா, எவரடியாக இருக்கிறேனா, இல்லை இப்போ வரைக்கும் கூட ஏதாவது கயிறுகளால் கட்டப்பட்டு இருக்கிறேனா. என்னுடைய இந்த பழைய சட்டைங்கிற உடல் எனக்கு டைட்டாக இல்லை தானே, விரும்புகிறப்போ நான் அந்த சரீரத்தை விட்டுடலாமா என்று செக் பண்ணி பாருங்க. ஸ்லோகன்: व्यर्थ संकल्प रूपी एक्स्ट्रा भोजन नहीं करो तो मोटेपन की बीमारियों से बच जाएंगे. ஸ்லோகன்: வீணான எண்ணங்கள் என்ற அளவுக்கு அதிகமான சாப்பாடை சாப்பிடாதீர்கள், அப்போது மோட்டாப்பன் அதாவது வெயிற்று என்ற நோயிலிருந்து தப்பித்து விடுவீர்கள். இன்றைக்கி எப்படி ஒபிசிட்டி வெயிட்டாக இருக்கிறதுங்கிற ஒரு நோய் போல் பெரிய விஷயமா இருக்குது. அதுபோல் ஆத்மாவை என்ன ஆக்கிடக்கூடாது, ஒபிசிட்டி ஆக்கிடக்கூடாது, வெயிட்டாக ஆக்கக்கூடாது. அந்த நோயிலேருந்து தப்பிக்கணும்னா வீணான எண்ணங்கள் என்ற அதிகப்படியான சாப்பாடை சாப்பிடக்கூடாது. இன்றைய நாளிற்கான அவ்வக்த இஷாரா: बाबा को सबसे बढ़िया चीज़ लगती है सच्चाई, इसलिए भक्ति में भी कहते हैं गॉड इज ट्रूथ. सबसे प्यारी चीज़ सच्चाई है, क्योंकि जिसमें सच्चाई है उसमें सफाई रखती है, क्लीन एंड क्लियर रखता है. பாபாவுக்கு எல்லாத்தை விட ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள், பிடித்தமான விஷயமே சத்தியம்தான். அதனால் பக்தியில் கூட காட் இஸ் ட்ரூத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் விட ரொம்ப விரும்பக்கூடிய விஷயம் எது, பாபா ரொம்ப விரும்புகிறது சத்தியத்தை விரும்புகிறார். ஏன்னா யார்கிட்ட சத்தியம் இருக்குது அவங்கக்கிட்ட சுத்தம் இருக்கும், க்ளீன் அண்டு கிளியர், சுத்தம் மற்றும் தெளிவு இருக்கும். சத்தியம் என்ற விசேஷத்தாவை எதை காரணத்தினாலையும் விட்டுடாதீங்க. சத்தியத்தாவினுடைய சக்திங்கிறது ஒரு லிஃப்ட்டு போல் வேலை பண்ணக்கூடியது, நம்மை சீக்கிரமாக முன்னேற வச்சிரும் சத்தியம் இருந்தாலே. ஓம் சாந்தி.